அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கொல்லையில் காலேருந்து உளுந்துக்கு பில்லரிச்சோம், கொஞ்சம் நேரம் துளசி களை வெட்டினோம். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோனா, நிறைய பேர் வந்து நான் நிறைய லைவ்லேயும் சொல்லியிருக்கேன், லைவில் கேட்குற அனைத்து கேள்விக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன். என்னோடய லைஃப்பில் நடந்த பிரச்சனைலாம் முழுசாக சொல்லனாலும் எனக்கு வந்து வீட்டுக்காரர் இல்லைங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் லைவில் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்களுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, உங்கள் வீட்டுக்காரோட ரீல்ஸ் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்காரை காட்டுங்க, உங்கள் வீட்டுக்காரர் காட்டுங்க அப்படின்னு நல்ல விதமாக கேட்குறவங்களுக்கும் இல்லைங்க இல்லை சகோ இல்லை சகோன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஒரு சில பேர் எப்படி கமெண்ட் போடுறாங்கன்னா, இருக்காரா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, உசுரோட தான் இருக்கானா இல்லையா அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி நிறையா கமெண்டு, உங்கள் வீட்டுக்காரர் ஃபோட்டோ போடுங்க, வீட்டுக்காரர் ஃபோட்டோ போடுங்கன்னு. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் நடந்த எல்லா பிரச்சனையுமே நான் லாங் வீடியோவாக கண்டிப்பாக போடுவேன். அது வரும். இப்போ இல்லை, இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். நம்ம வீடியோலாம் இன்னும் ரீச் ஆகவே இல்லை. இப்போ தான் நம்ம சேனலுக்கு மானிட்டேஷனே வந்திருக்கு. என்னோடய லாங் வீடியோலாம் நல்லா ரீச் ஆகட்டும். கண்டிப்பாக என்னோடய லைஃப் ஸ்டோரி, நான் நடந்த அனைத்தையுமே நான் சொல்லுவேன். லைஃப்பில் நடந்த அனைத்து கதையும், அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் என்ன நிலமையில இருந்துகிட்ருக்கோம், எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது நான் சொல்லுவேன். அதை நீங்களாகவே வந்து நல்ல விதமாக கேட்குறது கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை. நீங்கள் இது மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக நானே சொல்லுவேன். அதுக்கான நேரம் வரும். கூடிய விரைவில் எடுத்து போடுவேன். அது ஒரு வீடியோவாக வராது. என்னோடய கதையெல்லாம் சொல்லணுன்னா அது ஒரு 10 நாள் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதை நான் கண்டிப்பாக எடுத்து போடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் கேட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, கஷ்டப்படுற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. இருக்கிற கொஞ்ச நாள் எல்லாருக்கும் ஒரு பிறவி தான். யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம். அதனால் எனக்கு அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது வந்து நீங்கள் கேள்வியாக கேட்டால் நான் நிறைய பேருக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட காட்டுவேன். இல்லை சகோ அப்படின்னு நான் அழகாக கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் கேள்வி கேட்குறது அது உங்களோட உரிமை. அது நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் கேள்வி கேட்டு தான் ஆகணும், நான் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அது கேட்டு தான் ஆகணும். அது இல்லைன்னு சொல்லியும் ஒரு சில நல்ல மனிதர்கள் வந்து, ஓ அப்படியா, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதில் ஒரு சில பேர் நக்கலாக கேட்குறாங்களா, அது எந்த அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு தெரில. அது அவங்களோட மனநிலைமையை பொறுத்தது. அது எப்படி கேட்டாங்கங்கிறது கமெண்ட் பண்ண அவங்களுக்கு தான் தெரியும். இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காரா இல்லையானாவது கேட்டாங்க. இன்னொருத்தர் நான் அந்த கமெண்டே ரிமூவ் பண்ணிட்டேன். உசுரோட தான் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இருந்தால் ஆனால் வச்சு பூட்டிகிட்டா இருக்கேன், அவங்கள்ட்ட காட்டக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறேன், மொட்டையாக சொல்கிறேன். நான் லைஃப் ஸ்டோரியே விரிவாக லாங் வீடியோ இன்னும் நிறையா போடுறப்போ போடுவேன் கண்டிப்பாக. இப்போ சொல்கிறேன், எனக்கு வீட்டுக்கார் இல்லை நானும் 10 வருஷமாக நானும் என் பையனும் எங்கள் அம்மா வீட்டோட தான் இருக்கேன். இப்போ சுருக்கமாக சொல்லணுன்னா இதை பற்றின கேள்வியை நான் வீடியோ போடுற வரைக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்க. இல்லை எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரர் இல்லையா அதோட விடலை, அது காயப்படுற மாதிரி கேட்டிருக்கீங்க ஒரு 2 கமெண்ட். நான் அந்த கமெண்டே ரிமூவ் பண்ணிட்டேன். அது எனக்கு வச்சுக்க கூட பிடிக்கல அந்த கமெண்டை. அதனால தான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. எல்லாரும் லைவில் கூட கேட்குறவங்க கூட நான் வீட்டுக்காரர் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஓ அப்படியா, சாரி அக்கா அப்படின்ட்டு போயிடுறாங்க ஒரே வாரத்தில். அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மனநலம் என்னன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். கேள்வி கேட்குற உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை, பதில் சொல்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். உண்மையை சொல்கிறதுல ஒரு கஷ்டமும் இல்லை. அது எனக்கு எப்போ சொல்லணுமோ சொல்ல வேண்டிய நேரம் வரும். கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நடந்த எல்லா ஸ்டோரியுமே நான் வந்து வீடியோ எடுத்து போடுவேன். ஏன்னு வச்சுக்கேன், நான் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் எல்லாமே. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டால் எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும். அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கான நேரம் கூடிய விரைவில் வரும். அது நம்ம லாங் வீடியோலாம் கொஞ்சம் ரீச் ஆகணும்ல. இப்போவே 200 பேர் 300 பேர் தான் பார்க்குறாங்க. இப்போவே போட்டுவிட்டா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அப்புறம் மறுபடியும் புதுசாக வரவங்களாம் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் கூடிய விரைவில் எடுத்து போடுவேன். யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். நான் வந்து எதுவும் பொய் சொல்லணும் எது பண்ணணும்னு இல்லை. நாங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கோம். அம்மா அப்பா தம்பி ஒய்ஃபு நானும் என் பையன் எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அம்மா வீட்டில் தான் விவசாயம் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒன்றா தான் வேலைலாம், எல்லாம் விவசாய வேலைலாம் எல்லோரும் ஒன்றா தான் பார்க்குறோம். இப்போதைக்கு இதான், வீட்டுக்கார் இல்லை கன்ஃபார்ம். உயிரோடு இருந்தப்பவும் எங்கள் கூட இல்லை,
இப்போ இறந்து போயும் இல்லை, அப்போவும் இல்லை இப்போவும் இல்லை. ஆக மொத்தம் வீட்டுக்காரில் நானும் என் பையனும் 8 வருஷமாக 9 வருஷம் இருக்கும். ஆமாம், 9 வருஷம் அம்மா வீட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்லணும். இது டெய்லி என்னோடய ரீல்ஸில் ஒரு ரீல்ஸ் போடுறேன்னா அந்த ரீல்ஸில் 4 கமெண்ட் இதை பற்றி தான் கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டுக்காரங்க நல்ல விதமாகவும் கேட்குறாங்க, அது கெட்ட விதமாகவும் கேட்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோ. சரி, ஓகே நண்பர்களே, நான் யாரையும் இதை குறை சொல்லணுங்கிறதுனால இந்த வீடியோ கிடையாது. கேள்வி கேட்குறது உங்களோட உரிமை, நீங்கள் கேட்டு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். அது நல்ல விதமாக கேளுங்க. நானும் அதுக்கு பதில் நான் அனுப்பியிருக்கேன், இல்லை சவுன்னு நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன். அதை மீறி கேட்குறீங்க, அதுக்கான வீடியோ கூடிய விரைவில் போடுவேன். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வி அஜய் சன் ஆஃப் வனிதா யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய். நான் யாரையும் குறை சொல்லலை, யாரையும் கஷ்டப்படுத்தியும் பேசலை. எனக்கு யாரையும் கஷ்டப்படுத்தவும் முடியாது. வாழ்க்கையில் இவ்வளோ ஏமாந்து வந்துட்டேன், யாரையும் கஷ்டப்படுத்தவும் எனக்கு தெரியாது. நான் வேணால் ஏமாந்து வந்திருப்பேன். நீங்களும் அது மாதிரி என்னையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் இருங்க. ஓகே, பாய்.